ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாரும் உய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. விஸ்வதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமுனிகள் தனது உபதேச ரத்னமாலை என்ற பிரபந்தத்தில் இந்த பாசுரத்தை அருளிச் செய்கிறார். பன்னிரு ஆழ்வார்கள் தோன்றிய நாள்களை விட நாம் மிகவும் உயர்வாக போற்றக்கூடிய நாள் இந்த சித்திரை மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நாள், ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானாரின் திரு அவதார நாள். சுவாமி எம்பெருமானார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்த்த ஒரு பெரிய மகான். அந்த மகானை பற்றி பல பல சரித்திரங்கள் நாம் அனைவருக்குமே நிறைய தெரிஞ்சதுதான். அவர் திருவவதாரம் பண்ணினதிலிருந்து அவர் திருநாட்டை அலங்கரித்தவரை, அவர் வாழ்க்கையில் நடந்த, அவர் செய்த, அவர் தொண்டு புரிந்த, அவர் கைங்கரியம் புரிந்த பல பல விஷயங்கள் நாம் எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஒரு மகானை நாம் துதிக்கிறோம், பக்தியோடு அவரை நாம் வழிபாடு செய்கிறோம், அவரோட ஸ்தோத்திரங்களை பாடுறோம், அவரோட திருவவதார நட்சத்திரை கொண்டாடுகிறோம் அப்படின்னா முக்கியமா நாம் செய்ய வேண்டியது, அவர் நமக்காக என்ன சொன்னாரோ அதை நாம் கடைபிடித்தோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கடைபிடித்தல்ல தான் அவர் மேல நாம் எவ்வளவு பக்தியோட இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்படி சுவாமி நமக்காக கூறிய 6 கட்டளைகள், இப்படி எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த 6 கட்டளைகளை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். முடிந்தவரை நாம் அதை கடைபிடிக்கவும் செய்யலாம். முதல் கட்டளை, ஸ்ரீபாஷ்யத்தை நாமும் கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். அது இயலாவிட்டால் சுவாமி நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி பிரபந்தத்தை நாமும் கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். அதுவும் இயலாவிட்டால் திவ்ய தேசங்களில் ஆந்தனையும் கைங்கரியம் தொண்டு புரிய வேண்டும். அதுவும் இயலாவிட்டால் திருநாராயணபுரத்தில் ஒரு சிறு குடிசையை கட்டிக்கொண்டாவது வாழ வேண்டும். அதுவும் இயலாவிட்டால் துவய மகாமந்திரத்தை அர்த்தத்தோடு அனுதினமும் அனுசந்தானம் செய்ய வேண்டும். அதுவும் இயலாவிட்டால் ஒரு பரம பாகவதரின் நிழலில் அவரின் அபிமானத்தில் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். இப்படி 6 கட்டளைகளை சுவாமி நமக்கு சொல்றார். இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா முதல்ல இருந்து சொல்ற படியை பார்த்தாலே, இது இயலாவிட்டால் இதை பண்ணு, இது இயலாவிட்டால் இதை பண்ணு, நமக்கு ஒரு சாய்ஸை கொடுக்கிறார் சுவாமி. ஏன் இதை கொடுக்கிறார் அப்படின்னா, இதுல கடைசி கட்டளையை பாருங்கோ, ஒரு பரம பாகவதரின் நிழலில் அபிமானத்தில் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி இருந்துட்டாலே, பரம பாகவதர்னு நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், சதா சர்வகாலமும் அவர் பெருமானின் அபிமானத்திலேயே இருக்கார், பெருமானின் பாசுரங்களையே பாடுறார், அவருக்கே கைங்கரியம் பண்றார், எந்த வினாடி பொழுதும் மற்ற எதையும் அவர் செய்யறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாகவதர் இருக்காருன்னா, அவரோட அபிமானத்துல அவருக்கு நாம் தொண்டு செய்தால், அவரோட சம்பந்தத்தோட நாம் வாழ்ந்தால், அந்த சம்பந்தமே நம்மை உயர்த்தும், மெதுமெதுவாக உயர்த்தும். அப்ப அவர்கிட்ட நம்ம பல சரித்திரங்களை கேட்போம், அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்போம். அதுல நமக்கு ஈடுபாடு வர வர அதுவே நம்மை உயர்த்தி அடுத்த படிக்கு நம்மளை எடுத்து செல்லும். அப்ப என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொண்டு புரிகிறோமே, இந்த தொண்டிற்கான அர்த்தம் என்ன, அடிமைத்தனம்னா என்ன, பெருமாளுக்கு சேஷபூதர்கள்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்விகள் வர துவயத்தை நாம் அனுசந்திக்க ஆரம்பிப்போம். துவயத்தை அனுசந்தானம் செய்ய 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 நமக்கு என்ன ஆகும்னா, அந்த பெருமானுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்கு மேலோங்கி பல திவ்ய தேசங்களுக்கு நாம் செல்ல ஆரம்பிப்போம். அங்க வெறும போய் பெருமானை மட்டும் சேவிச்சுட்டு வராம நம்மாலான கைங்கரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். சில திவ்ய தேசங்கள்ல அங்கேயே குடியிருப்போம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுல ஈடுபாடு வர 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 அந்த திவ்ய தேசத்தின் பெருமானின் திருவருளால் திருவாய்மொழியும் மற்ற பிரபந்தங்களின் அர்த்தங்களையும் நாம் படிக்க ஆரம்பிப்போம். அதுவே நம்மை ஸ்ரீபாஷ்யம் வரை படிப்பதற்கான தகுதியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக
நம்ம கீழே ஆரம்பிச்ச இந்த பரம பாகவதனிடத்தில் நாம் அபிமானமா இருக்கணும்னு ஆரம்பித்த அந்த செயல் நம்மை ஒரு உயர்வான நிலைக்கு அழைத்து செல்லும். அதனால தான் சுவாமி இந்த 6 கட்டளைகளை நமக்கு விட்டு போயிருக்கார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சுவாமியின் பாசுரங்களை பாடலாம், சுவாமியை சேவிக்கலாம், கோவில்களுக்கு போலாம், அவர் புறப்பாட கண்டருளலாம், அவருக்கு நம்பாலான எல்லாம் செய்யலாம். கூடவே அவர் நமக்காக விட்டு சென்ற, நமக்காக சொல்லி கொடுத்து விட்டு போன இந்த கட்டளைகளை நாம் கொஞ்சமாவது சிறு சிறு முயற்சியை எடுத்தாவது நாம் அதை செய்ய ஆரம்பித்தோமானால் சுவாமியின் மனம் குளிர்ந்து, அதைவிட பெருமானின் மனம் குளிர்ந்து, எம்பெருமானார் சொன்னத்தை இவா செய்கிறாளேன்னு பெருமானின் மனம் குளிர்ந்து நாம் அனைவருக்கும் அவரது அருள் கிடைக்கும். இப்படி இந்த நல்ல நாளிலே நாம் சுவாமி எம்பெருமானாரின் திருநக்ஷத்திரம் அழகாக நடந்து கொண்டிருக்கும் இந்த உற்சவ காலத்திலே உடையவரே அணி அரங்கனுக்கு, உடையவரே அணி அரங்கனுக்கு, உடையவரே உனது மெய்யடி சரணம், உடையவரே அணி அரங்கனுக்கு. வைகுந்தனின் கிருபையால் அனந்தனின் அம்சமாய், வைகுந்தனின் கிருபையால் அனந்தனின் அம்சமாய், மெய்ஞான சூரியனாய் வையத்தில் வந்துதித்த, மெய்ஞான சூரியனாய் வையத்தில் வந்துதித்த, உடையவரே அணி அரங்கனுக்கு, உடையவரே உனது மெய்யடி சரணம், உடையவரே அணி அரங்கனுக்கு, உடையவரே. இளையாழ்வாராய் ராமானுச முனியாய், இளையாழ்வாராய் ராமானுச முனியாய், உலகுய வழி நல்கும் எம்பெருமானாராய், யதிகளின் ராஜராய் ஜகதாச்சாரியராய், யதிகளின் ராஜராய் ஜகதாச்சாரியராய், வைணவ பெருநிதியாய் வெறும் புது மாமுனியாய், வைணவ பெருநிதியாய் பெரும் புது மாமுனியாய், ஆதிரையில் அவதரித்த அழகிய வாசரணம், அத்திவரதர் காஞ்சிபுர அன்பிற்குரிய வாசரணம், ஆதிரையில் அவதரித்த அழகிய வாசரணம், ஆழ்வானையும் ஆண்டானையும் ஆட்கொண்ட வாசரணம், ஆள வந்தார் முக்குரைகள் அகற்றிய வாசரணம், அருள்விழியுடன் முக்கோலும் ஏந்திய வாசரணம், அருள்விழியுடன் முக்கோலும் ஏந்திய வாசரணம், உடையவரே அணி அரங்கனுக்கு, உடையவரே உனது மெய்யடி சரணம், உடையவரே அணி அரங்கனுக்கு, உடையவரே.